ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலாம் பார்க்கலாம். பீஸ் ஆலு கறி. இது வந்து நம்மளுக்கு சப்பாத்திக்கு பூரிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சைட் டிஷ்ஷு தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா, நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 தக்காளி அரைச்சி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கலாம். அதோட பச்சை பட்டாணி, இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ட். இப்போ வந்து நம்ம மசாலா தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் ஸ்டோர் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பட்டர் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும், இல்லை இந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ 2 தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம பச்சை பட்டாணி இந்த ஆயிலில் சேர்த்து லைட்டாக சாத்தே பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப குக் ஆகணும்னு இல்லை, நம்ம லைட்டாக சாத்தே பண்ணி எடுத்தாலே போதும். அதோட நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்து ஒரு 2-3 திருப்பி நம்ம வதக்கி எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இது நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு குக் ஆனால் போதும். ஆல்ரெடி நம்ம வந்து பொட்டேட்டோ வேக வச்சு தான் வச்சுருக்கோம். பட்டாணி மட்டும் நீங்கள் லைட்டாக குக் பண்ணால் போதும். ஸோ இப்போ நம்ம மசாலாவுக்கு தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மசாலா தாளிக்கிறதுக்கு நீங்கள் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கணும். 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எக்ஸஸ் ஆயில் வேணுன்னா நீங்கள் எக்ஸஸ் ஆயில் சேர்த்துக்கலாம். ஸோ 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு பொடிசாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் இதோடு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். லைட்டாக நல்லா கோல்டன் ப்ரௌன் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் ரொம்ப நைஸாக சாப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஆனியன் இருக்கிற இடம் தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இதோட நம்ம ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்ச தக்காளி விழுது வந்து இதோட சேர்த்துக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி விழுதும் இதோடவே சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி விழுதோட நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். இதோட நம்ம உப்பு, மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறனால உங்களுக்கு வந்து தனி மிளகாய்த்தூள் வேணுனாலும் தனி மிளகாய்த்தூள், தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இல்லை குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கனாலும் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்து இப்போ நம்ம லிட் போட்டு மூடி வச்சிடலாம். இந்த தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் நம்ம அப்படியே மூடி போட்டு ஸ்டிர் ஃப்ரையில் வச்சிடலாம். அதில் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். 1 டம்ளர், அதோட 1 டம்ளர் எக்ஸஸ் தண்ணி வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சாத்தே பண்ணி வச்சுருந்த பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு இதோட சேர்த்து கொதி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி பூரிக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.